ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ நீங்க எல்லாரும் ஒரு அழகான தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அழகான தோட்டத்துல என்னென்ன செடியெல்லாம் வைப்பீங்க? அழகான பூ, இன்னும் நிறைய சின்ன சின்ன காய்கறி செடியெல்லாம் வைப்பீங்க. நிறைய உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய நிறைய கனி தரக்கூடிய செடிகள்லாம் வைப்பீங்க. அந்த தோட்டத்துல ரொம்ப நாளா அது நல்லா வளரவே இல்லை. பார்க்க நல்லா தான் இருக்கு. நீங்க வைக்கும்போது நல்ல செடிகளை தான் வச்சீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நல்லா வளரவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் உள்ள போய் பார்ப்போம். உள்ள போய் பார்க்கும்போது அந்த செடிகளை போலவே சில விஷயங்கள் இருக்கு. அது என்னது? களைகள். அந்த களைகள் தானா வந்த பிறகு இந்த செடிகளுடைய வளர்ச்சியை தடுக்குமா? அந்த களைகள் எப்படிப்பட்டதுன்னா தேவையற்ற தாவரம். இங்கிலீஷ்ல களைகளுக்கு வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட் அப்படின்னா எனி வைல்ட் பிளான்ட் that grows in an unwanted place. அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். இந்த களைகள் நம்ம உள்ளத்திலயும் இருக்குது. இந்த களைகள் முளைக்கும் போது நம்மளுடைய வளர்ச்சியை அது தடுக்கும். நம்மளுடைய ஆசீர்வாதம்